போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 5.3 இருக்கக்கூடிய இந்த 9th சம் தான் பார்க்க போகிறோம். வாங்க. இஃப் த வெர்டிசஸ் ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் ஏபிசிஆர் ஏபிசி மூணையும் கொடுத்துட்டாங்க ஒரு ட்ரையாங்கிளுக்கு. என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் மீடியன். ரெண்டாவது ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் ஆல்டிடியூட். ஓகேங்களா? இது ரெண்டையுமே கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கான மீடியனுக்கான ஈக்குவேஷனையும் ஆல்டிடியூடுக்கான ஈக்குவேஷனையும் தான் கண்டுபிடிக்க போகிறோம் இந்த 3 பாயிண்ட்ஸை வச்சு. ஓகேங்களா? ஸோ இதை கிளாஸாக பார்ப்போம். பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலோ இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலும் சரி தான், தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். கொடுத்துருக்கதை நான் ஒரு சின்ன படமாக போட போகிறேன். ஏன்னா ட்ரையாங்கிள் ஏபிசி அப்படின்றதோட வெர்டெக்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ மொத்தம் அதை நான் எடுத்து எழுதுகிறேன். 9th சம்மில் பாயிண்ட்ஸ்லாம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஏ அப்படின்றத நான் எடுத்துக்கிறேன் 6,2னும், பின்ற பாயிண்ட்டை -5, -1னும், சின்ற பாயிண்ட்டை 1,9னும் எடுத்துட்டேன். ஓகேங்களா? இப்போ ஒரு ட்ரையாங்கிள்லாம் எடுக்கிறேன் அப்படின்னா இது வந்து ஏ, இது பி, இது சி. ஸோ இப்போ மீடியன் அப்படின்றது வேற ஒன்றுமே இல்லை. சாரி, இந்த பியையும் சியையும் கரெக்டாக ரெண்டாக வெட்டுது இல்லையா, அந்த பாயிண்ட் தான் மீடியன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதுக்கு நான் பேர் வைக்கிறேன் டின்னு வைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது ஏன்ற பாயிண்ட்டு 6,2, பின்ற பாயிண்ட்டு -5, -1, சின்ற பாயிண்ட்டு 1,9 அப்படின்னா மீடியன் டி. ஸோ அப்போ இந்த ஏல இருந்து இந்த பிசியை ரெண்டாக கட் பண்ணக்கூடிய இந்த லைன் ஏடி, இதுக்கான ஈக்குவேஷன் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த பாயிண்ட் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி யூஸ் பண்ணலாம்? அந்த பிக்கும் சிக்குமான மிட் பாயிண்ட் தான் அந்த டி. அப்போ மிட் பாயிண்ட்டுக்கான ஈக்குவேஷனை போட்டால் அந்த டி கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ அதை தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ அப்படின்றப்ப என்ன பண்ண போகிறேன்? மிட் பாயிண்ட் ஆஃப் பிசி. ஓகேங்களா? பிசி தான். ஓகேங்களா? ஸோ பின்றது -5, -1, சின்றது 1,9. ஸோ இப்போ வழக்கம் போல் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பேர் வச்சிடலாம். இது x1, இது y1, இது x2, இது y2. அதாவது 1ன்றது x2, 9ன்றது y2. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கப்புறம் நம்ம ஃபார்முலா எழுதுகிறேன். மிட் பாயிண்ட் ஆஃப் பிசி இல்லை எம்பினா மிட் பாயிண்ட் ஆஃப் பிசி பார்த்தீங்கன்னா x1 + x2/2, y1 + y2/2. ஸோ x1ன்றது -5 + x2ன்றது 1 / 2, y1ன்றது -1, y2ன்றது 9 / 2. ஸோ -5 + 1 மைனஸ் ப்ளஸ் இருக்குது. அப்போ பெரிய நம்பர் வந்து சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணால் 4, பெரிய நம்பர் சைனு -/2. அதே தான் மைனஸு ப்ளஸ்ஸு, பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணுங்கள், பெரிய நம்பர் சைனு ப்ளஸ்ன்றப்ப அதை அப்படியே எழுதுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை நான் கேன்சல் பண்ணுறேன். 1 2 2 2 2s are 4, 1 2 2 4 2s are 8. ஓகேங்களா? ஸோ அப்போ இதை நான் கட் பண்ணால் எனக்கு ஆன்சர் என்ன வந்திருக்குது? மைனஸ் இருக்குது. -2, 4 அப்படின்றதா மிட் பாயிண்ட் ஆஃப் பிசி. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த பாயிண்ட்டு டின்ற பாயிண்ட்டு எனக்கு என்ன வந்திருக்குன்னு பாருங்கள். 2, 4 எழுதலாமா? இதை கண்டுபிடிச்சிட்டேன். தென் நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்? அவன் வந்து ஸ்ட்ரெயிட் லைனுக்கான ஈக்குவேஷன் தான் கேட்டிருக்கான். இந்த மீடியன் ஏலேருந்து டிக்கு வரக்கூடிய அந்த மீடியனுக்கான ஈக்குவேஷன். அப்போ 2 பாயிண்ட்டை கொடுத்து அதுக்கான ஈக்குவேஷன் கேட்டிருக்கான். ஓகேங்களா? ஸோ அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் ஏடி எடுத்தோம் அப்படின்னா என்ன ஃபார்முலா இருக்குது? ஈக்குவேஷன் ஆஃப் ஏடி 2 பாயிண்ட் யூஸ் பண்ணி, ஸோ y - y1 / y2 - y1 = x - x1 / x2 - x1. ஸோ இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைனுக்கான ஃபார்முலா ஏடியில். ஸோ இப்போ பேர் வச்சிடலாமா எல்லாத்துக்குமே? ஏவையும் டியையும் எழுதுனீங்கன்னா நம்ம தான் அதை எழுதிக்கிறேன். ஏன்ற பாயிண்ட்டு 6,2, டின்ற பாயிண்ட்டு 2, 4. ஸோ இதுக்கு நம்ம பேர் வச்சோம் அப்படின்னா இது x1, இது y1, இது x2, இது y2. ஓகேங்களா? ஸோ அப்போ அடுத்தது நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாமா? ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் ஏடின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா y - y1, y2 - y1 = x - x1, x2 - x1. ஓகேங்களா? ஸோ இதை சிம்பிளை பண்ணி பாருங்கள். y - 2 / 4 - 2, 2. x - 6 / 2 - 6ன்றப்ப -4. ஓகேங்களா?
ஸோ இதை பார்த்தீங்கன்னா இதுவும் மல்டிபிள்ஸ் ஆஃப் 2. ஸோ 1 2 2 2 2s are 4. ஸோ இப்போ இங்கே எதுவுமே இல்லைன்னா 1 இருக்குது அர்த்தம், இங்கே 2. ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் போட்டிங்கன்னா 2 இன்ட்டு ஒய் மைனஸ் 2 ஈக்குவல் டு 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 6, எக்ஸ் மைனஸ் 6 தான் அப்படியே வரும். ஓகேங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா 2y மைனஸ் 2 2s are 4 ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 6. ஸோ இதுக்கு முன்னாடி சம் செஞ்ச மாதிரியே எல்லாத்தையும் எக்ஸ் ஒய் எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டு போகிறேன். ஸோ எக்ஸ் எனக்கு ப்ளஸில் இருக்கிறதுனால இதை இங்கேயே வச்சுக்கிறேன். இந்த 2y ஃபஸ்ட்டு டைம் எப்போவுமே ப்ளஸில் இருக்க மாதிரி பார்த்துக்குவோம். அதுவும் எக்ஸுனா ப்ளஸ் தான் வரணுன்ற மாதிரி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அப்படி தான் இருக்கணும்னு ரூல்ஸ் கிடையாது, பட் அப்படி வந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அப்போ இந்த ப்ளஸ் 2y அந்த சைடு வரும்போது மைனஸ் 2y மைனஸ் 6 ஆல்ரெடி இருக்குது. மைனஸ் 4 அந்த சைடு வரும்போது ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ எக்ஸு மைனஸ் 2y ப்ளஸ் மைனஸ் இருக்குது. பெரிய நம்பர் இந்த சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணால் 2, பெரிய நம்பர் சைனும் மைனஸ். ஓகேங்களா? ஸோ எக்ஸ் மைனஸ் 2y மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் ஏடி. ஓகேங்களா? ஸோ ஏடி அதாவது மீடியனுக்கான ஈக்குவேஷன். ஓகேங்களா? அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஆல்டிடியூடு கேட்டிருக்காங்க. ஆல்டிடியூடு அப்படின்றது இந்த ஏலேருந்து பிசிக்கு பர்பெண்டிகுலராக வரையக்கூடிய லைன் தான் ஆல்டிடியூட். ஓகேங்களா? ஸோ பர்பெண்டிகுலர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏல இருந்து இந்த சிக்கு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக பர்பெண்டிகுலராக இருக்கிற மாதிரி ஒரு லைன் வரைய போகிறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த பாயிண்ட் வந்து ஈன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? முன்னாடி இருக்கிறது டின்றது என்னது? மிட் பாயிண்ட் ஆஃப் பிசி. ஓகேங்களா? ஏ டு டி, ஏடின்றது மீடியன். இது வந்து ஏஇன்றது ஆல்டிடியூடு. ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நான் வந்து என்ன பண்ண போகிறேன்? ஈன்ற பாயிண்ட்டுக்கும் ஏன்ற பாயிண்ட்டையும் வச்சு ஆல்டிடியூடுக்கான ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ அந்த ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏஇ இதுக்கு வந்து பாயிண்ட்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அதனால் ஏஇ வந்து பர்பெண்டிகுலர் டு பிசி. கரெக்டாக? ஸோ அப்போ ஸ்லோப் ஆஃப் பிசி இன்ட்டு ஸ்லோப் ஆஃப் ஏஇ ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் எனக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்ன? -1. ஸோ இதுதான் ஹின்ஸாக வச்சு நான் செய்ய போகிறேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நான் என்ன பண்ண போகிறேன்? ஸ்லோப் ஆஃப் பிசி கண்டுபிடிக்க போகிறேன். எதுக்கு? டு ஃபைண்ட் த ஆல்டிடியூட் லைன். ஓகேங்களா? ஆல்டிடியூடுக்கு நான் வந்து என்ன பண்ண போகிறேன்? ஃபைண்ட் த ஸ்லோப் ஆஃப் பிசி. ஸோ ஸ்லோப் ஆஃப் பிசின்றப்ப பி பாயிண்ட் வந்து -5, -1, சின்ற பாயிண்ட்டு 1, 9. ஸோ ஸ்லோப்பு எம்முக்கான ஈக்குவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா என்ன வரும்? y2 மைனஸ் y1 டிவைடட் பை x2 மைனஸ் x1. ரெண்டு பாயிண்ட்டை கொடுத்து ஸ்லோப்பை கேட்டாங்கன்னா அதுக்கான ஈக்குவேஷன் இது தான். ஸோ அப்போ இது பார்த்தீங்கன்னா x1, இது y1, இது x2, இது y2. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனில் நான் அப்ளை பண்ணுறேன். y2ன்றது என்ன இருக்குது? 9 மைனஸ் y1ன்றது என்ன இருக்குது? -1 டிவைடட் பை x2 அப்படின்றது என்ன இருக்குது? 1 மைனஸ் x1ன்றது -5. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா 9 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 டிவைடட் பை 1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 5. ஸோ அப்போ 9 ப்ளஸ் 1 10 டிவைடட் பை 1 ப்ளஸ் 5 6. ஸோ 2 டேபிள்ஸை கட் பண்ணிங்க அப்படின்னா 3 2s are 6, 5 2s are 10. ஸோ அப்போ எம்மு வந்து என்ன வரும்? 5/3 அப்படின்னு வரும் எனக்கு. ஓகேங்களா? ஸோ ஸ்லோப்பை கண்டுபிடிச்சிட்டேன். எங்கே? எதுக்குரிய ஸ்லோப்பு? பிசிக்கான ஸ்லோப்பை கண்டுபிடிச்சிட்டேன். ஏடிக்கான ஸ்லோப், ஏஇக்கான ஸ்லோப்பும் பிசிக்கான ஸ்லோப்பையும் மல்டிபிள் பண்ணுனா, சாரி தப்பாக சொல்கிறேன், பிசிக்கான ஸ்லோப்பை கண்டுபிடிச்சிருக்கிறோம். அதான் 5/3. இப்போ ஏஇக்கான ஸ்லோப்பையும் பிசிக்கான ஸ்லோப்பையும் மல்டிபிள் பண்ணால் எனக்கு ஆன்சர் -1. ஏன்னா பெர்பெண்டிகுலர். ஓகேங்களா? ஸோ அதான் எழுத போகிறேன். பிகாஸ் ஆஃப் பெர்பெண்டிகுலர். ஓகேங்களா? பிகாஸ் ஆஃப் ஏஇ பெர்பெண்டிகுலர் டு பிசி. ஓகேங்களா? ஸோ அப்போ ஸ்லோப் ஆஃப் பிசி இன்ட்டு ஸ்லோப் ஆஃப் ஏஇ ஈக்குவல் டு -1. ஓகேங்களா? ஆனால் இங்கே நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? ஸ்லோப் ஆஃப் பிசி மட்டும்தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அப்போ ஏஇக்கான ஸ்லோப்பை கண்டுபிடிக்கணும். ஏஇயில் நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பாயிண்ட் தெரியும். ஓகேங்களா?
அதனால அதை நான் வந்து என்ன வச்சுக்கிறேன், வெறும் எம்முன்னே வச்சுக்கிறேன். இதை எம்முன்னு வச்சுக்கிட்டேன். இதை கூட எம்1ன்னு வச்சுக்குவோம். அதை எம்முன்னு வச்சுக்குவோம். ஓகேங்களா? ஸோ அப்போ எனக்கு இங்கே இருக்கக்கூடிய ஸ்லோப் ஆஃப் பிசின்றது 5/3 இன்ட்டு எம் ஈக்குவல் டு -1. ஓகேங்களா? ஏன்னா கண்டுபிடிக்கணும். பட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு பாயிண்ட் மட்டும்தான் இருக்குது. அதனால் அதை வச்சு நான் கண்டுபிடிக்க முடியாது ஏஇக்கான ஸ்லோப்பு. ஸோ அதனால் எம்முன்னே வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 5/3 டாட் எம் ஈக்குவல் டு -1. ஸோ 5m ஈக்குவல் டு இந்த 3 கிராஸ் மல்டிப்ளிகேஷனாக போச்சுன்னா -3. நெக்ஸ்ட்டு எம் ஈக்குவல் டு இந்த டாட் 5 அதாவது இன்ட்டு 2க்கு நடுவில் மல்டிப்ளிகேஷன். ஸோ இது இந்த சைடு வரும்போது டிவிஷனாக மாறிடும். ஸோ எம் ஈக்குவல் டு -3/5. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கு அடுத்து நான் என்ன எழுத போகிறேன், therefore ஸ்லோப் ஆஃப் ஏஇ அதாவது m ஈக்குவல் டு -3/5. ஓகேங்களா? ஸோ இது போக வேறு என்ன நமக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏக்கான பாயிண்ட்ஸு தெரியும். ஏ வந்து 6,2. அவன் கேட்டிருக்கிறது ஆல்டிடியூடுக்கான லைன் தான். நம்ம ஆல்ரெடி மீடியனுக்கான லைனை கண்டுபிடிச்சி முடிச்சிட்டோம். ஆல்டிடியூடுக்கான லைனை இப்போ கண்டுபிடிக்கிறது தான் நம்ம வேலை. ஸோ அதுதான் இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ ஆல்டிடியூடுக்கு ஒரு பாயிண்ட்டு ஒரு ஸ்லோப்பு கொடுத்துருக்கான். பாயிண்ட்டும் ஸ்லோப்பும் கொடுத்துட்டு அதுக்கு வந்து ஈக்குவேஷனுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டால் என்ன எழுதுவோம். ஸோ இதைத்தான் எழுத போகிறேன். ஈக்குவேஷன் ஆஃப் ஏஇ ஈக்குவல் டு என்னது, ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் வந்து y minus y1 equal to m into x minus x1. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஸ்ட்ரெயிட் லைனுக்கான ஈக்குவேஷன். ஒரு பாயிண்ட்டு ஒரு ஸ்லோப்பை கொடுத்துருந்தாங்கன்னா ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பாயிண்ட்ஸுக்கு பேர் வைக்கலாமா? 6ன்றது என்னது, x1, 2ன்றது y1. ஸோ அப்போ y minus 2 equal to m வந்து -3/5 into x minus x1. ஸோ இந்த 5ஐ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி மாற்றி விடலாம். ஏன்னா எல்லாமே சிங்கிள் டேர்ம் தான். ஸோ 5 அங்கிட்டு கொண்டு போகும்போது y minus 2 into 5 minus 3 into x minus 6. ஓகேங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறேன், இந்த 5ன்றது காமன் டூ தான் y அண்டு -2. இந்த 5ன்றது yக்கு -2 காமன். ஸோ 5 மல்டிப்ளை பண்ணால் 5y -2 into 5 10 equal to -3 into x -3x மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் 18. ஓகேங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப்பு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பாருங்கள். ஸ்டூடெண்ட்ஸ் கீழே இடம் பத்தல, ஒரே இடத்துல கவர் பண்ண நினச்சேன், ட்ரை பண்ணவே முடியல. ஸோ அதனால் சைடில் இதை எழுதியிருக்கேன். அப்படியே கொடுத்துருக்க ஈக்குவேஷன் நம்ம கடைசி எழுதின ஈக்குவேஷன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே -3x இருக்குது. எப்போவுமே நம்ம இந்த சைடு இருக்கிறதுல அந்த சைடு கொண்டு போவோம். பட் இங்கே வந்து மைனஸில் இருக்குது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் ப்ளஸில் தான் இருந்துச்சு. அதனால் இங்கிட்டு இருக்கிறதுல அந்த சைடு கொண்டு வந்தோம். இப்போ இது மைனஸில் இருக்கிறதுனால இதை இந்த பக்கம் கொண்டு வரேன். -3x இந்த சைடு கொண்டு வந்தால் +3x, அந்த +5 அப்படியே இருக்குது, -10 அப்படியே இருக்குது, +18 இந்த சைடு வரும்போது -18 ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ 3x + 5y -18 -10. ஓகேங்களா? ரெண்டுமே மைனஸு, சேம் நம்பர். அப்போ ஆட் பண்ணிக்கலாம். 3x + 5y -28 ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு ஈக்குவேஷன் ஆஃப் த ஆல்டிடியூட். அதாவது ஏஇ. ஓகேங்களா? ஏஇக்கான ஈக்குவேஷன். ஸோ இங்கே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த ஏயிலேருந்து இந்த இக்கு ஒரே ஒரு பாயிண்ட் கொடுத்ததுனால இங்கே நம்ம வந்து ஸ்லோப்பை கண்டுபிடிக்க போகிறோம். ஏஇக்கான ஸ்லோப்பை பை யூஸிங் பிசி பர்பண்டிகுலர் டு ஏஇ அப்படின்ற தியரத்தை வச்சு தான். ஸோ ரெண்டும் பெர்பண்டிகுலர் அப்படின்னா இதோட ஸ்லோப்பையும் இந்த ஏஇயோட ஸ்லோப்பையும் மல்டிபிள் பண்ணால் -1 அப்படின்ற கான்செப்டை வச்சு தான் பிசிக்கான ஸ்லோப்பை கண்டுபிடிச்சி ஏஇக்கு வந்து எம்முன்னு வச்சு எம்மோட வேல்யூவை கண்டுபிடிச்சோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பாயிண்ட் ஏ இருக்குது, அடுத்து அதோட ஸ்லோப் இருக்குது. ஸோ ஒரு பாயிண்ட் ஒரு ஸ்லோப் கொடுத்தா ஸ்ட்ரெயிட் லைனுக்கான ஈக்குவேஷன் நம்மளால் எழுத முடியும். ஸோ அதுதான் இது ஈக்குவேஷன் ஆஃப் ஏஇ. பார்த்தீங்கன்னா y - y1 = m × x - x1. ஸோ இதில் நான் அப்ளை பண்ணினேன் அப்படின்னா எனக்கு ஃபைனலாக அந்த ஈக்குவேஷன் ஆஃப் த ஆல்டிடியூட் பார்த்தீங்க அப்படின்னா ஏஇ வந்து 3x + 5y -28 = 0 அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ இவ்வளவு தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த 9th சம்மு. ஸோ வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அப்படி புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த சம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த